சிங்கக்கவியா இருந்தாலும் சரி, சூளை நெருப்பா இருந்தாலும் சரி, சூறை செடிக்கு அடியில கிடந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அற்புதமாக அதிசயமாக அனுதினமும் நடத்துகிற நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் அந்த அழைப்பை நிறைவேற்றும்படி, அழைத்த தேவன் அறகுறையா நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யாதபடிக்கு பூரணமாய் நம்ம நடத்தும்படி அழைத்த தேவன் நம்மை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நம்பிக்கையே இல்லாத இந்த உலகத்துல, எந்த ஒரு எதிர்காலமும் இல்லாத இந்த உலகத்துல, எந்த ஒரு நிச்சயமும் இல்லாத இந்த உலகத்துல நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறபடினால் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்கிறேன். யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் சரி, யார் உங்களை புறம்பே தள்ளினாலும் சரி, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், இப்படி சொல்றேன், உங்களை அழைத்த கர்த்தர் நிச்சயமாய் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரால் அழைக்கப்பட்ட ஒருவரை கூட கர்த்தர் எங்கேயும் எப்போதும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லவே இல்லை. அவர் அழைத்த நோக்கத்தை எப்படியும் நிறைவேற்றுவார். அதான் யோபு சொல்லுவார், எனக்கு குறித்ததை எப்படியும் என் தேவன் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை அழைத்த தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். யார் வேணாலும் கைவிடலாம். ஏன்? பெற்ற தாய் தகப்பன் கூட உங்களை மறந்து போகலாம். பைபிள் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவள் மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏன்னு கேட்டா, உங்களை என்னையும் மறந்து போவதற்கு கர்த்தர் நம்மளை ஏதோ ஒரு சாதாரண பேப்பர்ல நம்மளை வரைஞ்சு வைக்கல. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளத்துக்குள்ளே நம்மளை புதித்து வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறக்க முடியாத அளவுக்கு உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு திரும்பி பார்த்தாலும் நம்ம இருக்கிறோம், உள்ள அவருடைய இருதயத்தை கிழிச்சு பார்த்தாலும் அங்கேயும் நம்ம தான் இருக்கிறோம், கையை திறந்து பார்த்தாலும் அங்கதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, ஒருவனும் அதை பறித்து கொள்ள மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை அவரோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த அளவுக்கு நம்மளை நேசித்து அவரோடு அவராக ஒன்றரை கலைந்து வைத்திருக்கிற தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார், மறக்கவும் மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, எந்த ஒரு பிரயாசத்தை பட்டாலும் சரி, எந்த காரியத்துக்கு நீங்கள் முயற்சித்தாலும் சரி, ஒரே ஒரு பெரிய நம்பிக்கையில் செய்யுங்க, என்னை அழைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த